illustration 2 நீ போட்டுக்கோப்பா. அது போக லாஸ்ட் அட்டெம்ப்ட் கொஸ்டின் நீ சால்வ் பண்ணிக்கோ. லாஸ்ட் அட்டெம்ப்ட் நவம்பர் 23 மே 24 அட்டெம்ப்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன், சால்வ் பண்ணிக்கோ. அது ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு ப்ராசஸ் கேட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். நார்மல் லாஸ் கேட்டிருக்கிறோம், அப்நார்மல் லாஸ் கேட்டிருக்கிறோம். ஓகே, மற்றெல்லாம் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் தான். போலாமா? சொல்லுப்பா. வேல்யூவேஷன் ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ். வேல்யூவேஷன் ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ். பாருப்பா, வாட் டு யூ மீன் பை ஒர்க் இன் ப்ராசஸ் பா? ஒர்க் இன் ப்ராசஸ்னா என்ன? முழுசா ரா மெட்டீரியலும் கிடையாது, ஃபினிஷ்டு குட்ஸும் கிடையாது. ஆனா அது ஏஎஸ் 2 படி இன்வென்ட்ரி, அது ஸ்டாக்கா? ஆமா ஸ்டாக். அதை வேல்யூ பண்ணணுமா? வேல்யூ பண்ணணும். கரெக்டா? நீங்க பாரு, அது ரா மெட்டீரியலும் கிடையாது. ரா மெட்டீரியலா இருந்தா என்ன வேல்யூல நீ வேல்யூ பண்ணிருப்ப? பர்ச்சேஸ் பிரைஸ் ஆர் ஸ்டோர் லெட்ஜர் பிரைஸ். ஸ்டோர் லெட்ஜர் பிரைஸ்னா என்ன? பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் பிரைஸ் கூட அந்த 13 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா மெட்டீரியல் காஸ்ட்ல, அந்த 13 ஐட்டம்ஸை ட்ரீட் பண்ணிட்டு வர்றது தான் என்ன? ஸ்டோர் லெட்ஜர் பிரைஸ். அந்த பிரைஸ்ல என்ன பண்ணுவ? ரா மெட்டீரியல்ஸை வேல்யூ பண்ணும். ஃபினிஷ்டு குட்ஸ்னா ஃபினிஷ்டு குட்ஸ் வேல்யூவேஷன் இருக்கு, அது நீங்க பண்ணிடுவீங்க. அப்போ டபிள்யூஐபிக்கு வேல்யூ பண்றதுக்கு என்ன ஆகும்னா, ரா மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்டா அவன் போட்டிருப்பான், ஆனா என்ன நடந்திருக்கும்? லேபரும் ஓவர் ஹெட்ஸும் ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால என்னவா இருக்கும்? செமி ஃபினிஷ்டு ப்ராடக்டா இருக்கும். அதான் என்ன? டபிள்யூஐபி. அப்போ அது எப்படி வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. அதனாலதான் யார் உள்ளார வராங்கன்னா, ஈக்குவிவலண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். யார் உள்ளார வராங்க? ஈக்குவிவலண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட். ஈக்குவிவலண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்னா என்ன? ஈக்குவல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் சொல்லாம அவன் என்ன சொல்லியிருக்கிறான்? ஈக்குவிவலண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். எதுக்காக வேண்டி இது பண்றாங்கன்னா, வேல்யூ பர்பஸ்க்காக வேண்டி. வேல்யூ பர்பஸ்க்கு சார் 70% கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 7,000. கரெக்டா? எவ்வளோ? 7,000. எவ்வளோ யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 100 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 100 யூனிட்ஸ் 70% கம்ப்ளீட் ஆயிருக்கு. எவ்வளோ? 7,000. கரெக்டா? இது எப்படி எழுதலாம் சார்? 70 யூனிட்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கும் சார். 70% 100 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதோடைய வேல்யூ எவ்வளோ? 7,000. என்ன சொல்றேன்? 70% 100 யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு சார். இன்னும் எவ்வளவு கம்ப்ளீட் ஆக வேண்டியது இருக்கு? 30%. அதோடைய வேல்யூ இப்போ எவ்வளோ இருக்கு? எவ்வளவு செலவாயிருக்கு? 7,000 கம்ப்ளீட் ஆயிருக்கு. For the purpose of valuation purpose, I am valuing it as 70 fully completed units. ஏன் சார் இப்படி வேல்யூ பண்ணுங்க? அப்படி வேல்யூ பண்ணா மட்டும்தான் ஓவர் ஹெட்ஸை வந்து என்ன பண்ண முடியும்? நான் இது மேல அப்சார்ப் பண்ண முடியும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அப்சார்ப் பண்ண முடியாது. So that's why which concept has come into play? Equivalent production units has come into play. புரியுது என்ன சொல்றேன்றது? Now let us see how the calculation is made. What is the purpose behind equivalent production units? By default, equivalent production units is nothing but your valuation of WIP. நம்மால WIP னா என்னன்னே படிக்காம ஈக்குவலன்ட் அந்த சம் இருக்கு, அந்த மாடல் இருக்கு போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா 1 மார்க்ல கேட்டா என்னன்னு கேட்பான்? எதுக்காக வேண்டி ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் நீ பண்றன்னு கேட்டா எங்க போவ நீ? இஷ்யூ இருக்கா? WIPக்காக வேண்டி பண்றோம். ஓகே, straightly I will be entering into sum so that you can able to understand the format. Okay, ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராசஸ். ஆல்ரெடி ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராசஸ் என்னப்பா இருக்கு? இப்போ 2 மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஒன்று FIFO மெத்தட், இன்னொன்று வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஓகேவா? லிஃபோவும் இருக்கு, சிம்பிள் ஆவரேஜும் இருக்கு. உன்னோட சிலபஸ்ல இல்லை, ஆனா உனக்கு என்ன மெத்தட் தான் சிலபஸ்ல இருக்கு? 2 தான். என்னென்ன மெத்தட்? FIFO, வெயிட்டட் ஆவரேஜ். ஓகே, அது இப்போதைக்கு வச்சுக்கோ.
என்ன சார் டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். டோன்ட் பாதர். ஓகே, நெக்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணனா வேலை முடிஞ்சது. ஒரே ஒரு கொஸ்டின் போடுவேன், ஃபுல் ஃபிளெஜ்டா ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் போட்டு ப்ராசஸ் அக்கௌண்ட், நார்மல் லாஸ், அப்நார்மல் கெயின் என்ன இருக்கோ எல்லாமே வரும். ஓகேவா? ஒரே ஒரு கொஸ்டின் போடுவேன், அந்த ஒரு கொஸ்டினை வச்சனாவே எல்லாமே முடிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். சி illustration number 4. ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் happens to be எவ்வளோ யூனிட்ஸ்? 1000 யூனிட்ஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 60% கம்ப்ளீட். காஸ்ட் எவ்வளோ? 1,10,000. இன்ட்ரோடியூஸ்ட் டியூரிங் த பீரியட் எவ்வளோ யூனிட்ஸ்? 10,000 யூனிட்ஸ். அதோடைய காஸ்ட் எவ்வளோ? 19,30,000. இங்க பாரு, டிஃபரன்ஷியேட் பண்ணி படி. ஓப்பனிங் WIP எவ்வளோ? 1000 யூனிட்ஸ். எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு? 60% கம்ப்ளீட் ஆயிருந்தது போன வருஷமே. ஓப்பனிங் WIP என்ன? போன வருஷம் க்ளோசிங், அப்போவே எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கும்? 60%. அப்போ கரண்ட் இயர்ல எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 40%. கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க? அதோடைய ஓப்பனிங் இன்வென்டரியோட காஸ்ட் எவ்வளோ? 1,10,000. யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த பீரியட் எவ்வளோ? 10,000 யூனிட்ஸ். ஓகே, எவ்வளோ கரண்ட் இயர்ல எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு? 19,30,000. டிரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் எவ்வளோ ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க? 9,000 யூனிட்ஸ். க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ இருக்கு? 800 யூனிட்ஸ். அது எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு? 75% கம்ப்ளீட் ஆயிருக்கு. நார்மல் லாஸ் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 10% ஆஃப் டோட்டல் இன்புட் இன்க்ளூடிங் த யூனிட்ஸ் இன் ப்ராசஸ் அட் த பிகினிங். என்ன சொல்றாங்க? கரண்ட் பீரியட்ல போட்ட இன்புட்ஸ் எவ்வளோ? 10,000. ஓப்பனிங்ல இருந்த இன்புட் எவ்வளோ? ரெண்டுத்துக்குமே சேர்த்து 10% நார்மல் லாஸ் ப்ரொவைட் பண்ண சொல்றாங்க. ஏன் பண்ண சொல்றது புரியுதா? ரெண்டுத்துக்குமே சேர்த்து நார்மல் லாஸ் ப்ரொவைட் பண்ண சொல்றாங்க. எவ்வளோ இருக்கு? சரி விடு, வரேன். ஸ்கிராப் ரியலைஸ் how much? 10 per unit. Scrap realize how much unit? 10 per unit. Scraps are 100% complete. Okay, fine. Using FIFO method, compute the equivalent production and cost per equivalent production unit. Also evaluate the output. இங்க பாரு, இந்த சொல்யூஷனை நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன போடுறேன்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் போடுறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸை கால்குலேட் பண்றேன். ஓகேவா? என்ன பர்பஸ், என்ன பண்றீங்க போக தெரியும் உங்களுக்கு. ஓகே ரைட். என்னப்பா இது ஆன் ஆகல? இப்ப ஏதோ சுத்திட்டு இருக்கு. நமக்கு ஒரு பிரச்சனைனா இதுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு.
statement of equivalent production units போடுறோம்ப்பா. okay, now you see எப்படிப்பா இருக்கு ஃபார்மேட்? particulars, input units, அதுக்கப்புறம் அது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் என்ன? particulars, output units, அது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? equivalent production units, அது ஒரு பார்ட். ஓகேவா? எத்தனை பார்ட்டா பிரிக்கிறேன்? எத்தனை பார்ட்டா பிரிக்கிறேன்? 3 பார்ட். எத்தனை பார்ட்டா பிரிக்கிறேன்? 3 பார்ட். ஓகே, ஒன்னு இன்புட் எவ்வளோ, இன்னொன்னு அவுட்புட் எவ்வளோ, இன்னொன்னு ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see the input. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோப்பா போட்ட? ஏன்பா என் பேர் என்னப்பா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். கரெக்டா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்ன மட்டும் இருக்கும்? யூனிட்ஸ் மட்டும் இருக்கும். என்ன இருக்காது? என்ன இருக்காது? அமௌண்ட் இருக்காது. என்ன மட்டும் இருக்கும்? யூனிட்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே, நவ் யூ see. இன்புட் எவ்வளவு போட்டேன்? 1000. ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? 1000. கரண்ட் பீரியட்ல எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறேன்? 10,000. ஆக மொத்தம் எவ்வளவு இருக்கு? 11,000 யூனிட்ஸ் நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க. சரி, அவுட்புட்டுக்கு வா. அவுட்புட்டுக்கு வா. ஃபர்ஸ்ட் எத்தனை யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? இன்னொரு யூனிட், இன்னொரு ப்ராசஸ். எத்தனை யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இன்னொரு ப்ராசஸ்க்கு? क्वेश्चनல பாரு, எத்தனை யூனிட்ஸ்? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 9, 9000 யூனிட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. என்ன மெத்தட் ஃபாலோ பண்ற? என்ன மெத்தட்? FIFO மெத்தட். அப்போ FIFO மெத்தட்னா டிரான்ஸ்ஃபர் ஆன 9000 யூனிட்ஸ்ல 1000 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் எதோட டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் 1000. அப்போ மீதி இருக்கிற 8000 யூனிட்ஸ் எப்போதுல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்? கரண்ட் இயர் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்ல இருந்து. கரெக்டா? கரெக்டா? சரி, 11,000 யூனிட்ஸ் என்ன பண்ண? இன்ட்ரோடியூஸ் பண்ண. எவ்வளவு யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? 9000 யூனிட்ஸ் வெளியே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ இன்னும் எவ்வளவு யூனிட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்திருக்கணும்? எவ்வளவு யூனிட்ஸ் மிச்சம் இருக்கு? 2000. எவ்வளவு யூனிட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு? 800. வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் அப்நார்மல் லாஸ் போட்டுறாத. நார்மல் லாஸ் கொடுத்துருக்கானா? எவ்வளவு நார்மல் லாஸ்? 10% ஆன் ஓப்பனிங் பிளஸ் இன்ட்ரோடியூஸ். அடி இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த இயர். ஓப்பனிங் ஸ்டாக்கும் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த இயர் எவ்வளவு இருக்கு? 11,000 மேல 10% எவ்வளவு? 1100. அப்போ 2000ல 1100 என்ன? நார்மல் லாஸ். கரெக்டா? அப்போ எவ்வளவு இருந்திருக்கணும்? 900 யூனிட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக்ல இருந்திருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்கு க்ளோசிங் ஸ்டாக்? 800 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ அந்த 100 யூனிட்ஸ் பேர் என்ன? அப்நார்மல் லாஸ். என்ன? அப்நார்மல் லாஸ். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரியலையா சார்? 11,000 யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண. இன்புட் சைடு முடிஞ்சது, ஒரு டிவிஷன் முடிஞ்சது. இன்னொரு டிவிஷன் இப்ப அவுட்புட் சைடு வா. 9,000 யூனிட்ஸ் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். FIFO மெத்தட் ஃபாலோ பண்றதுனால 1000 யூனிட்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குங்கிறேன். 8,000 யூனிட்ஸ் யூனிட் இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த இயர்ங்கிறேன். சரி, அப்ப இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 2000 பேலன்ஸ் இருக்கு. நார்மல் லாஸ் எவ்வளவு போயிருக்கோங்கிறேன்? 1100 போயிருக்கோங்கிறேன். அது போனது போக க்ளோசிங் ஸ்டாக்ல எவ்வளவு இருந்திருக்கணும்? 900 இருந்திருக்கும். ஆனா எவ்வளவு இருக்கு? 800 இருக்கு. அப்ப அந்த 100ன்றது என்ன? அப்நார்மல் லாஸ். புரிஞ்சுதாப்பா? அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்புட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அவுட்புட்க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். கரெக்டா? நெக்ஸ்ட், இப்போ ஈக்குவலன்ட். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கரெக்டா உள்வாங்கிக்கோ, கரெக்டா பதில் சொல்லு. எவ்ரிபடி ஹேஸ் டு ஆன்சர். இங்கே முடிஞ்சிருச்சு ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் உடைய கான்செப்ட். ஓகே, கரெக்டா பதில் சொல்லு. 1000 ஓப்பனிங் ஸ்டாக் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? என்டையரா கரண்ட் இயர்ல பண்ணியா ப்ரீவியஸ் இயர்லயும் பண்ணிருக்கேன்? ப்ரீவியஸ் இயர்ல எவ்வளவு பண்ண? 60%. கரண்ட் இயர்ல மட்டும் எவ்வளவு பண்ணிருக்கிறேன்? 40%. That means 40% of 1000 units cost will be equals to 400 current year units. கரெக்டா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத. அப்போ 10,000 into 40% யூனிட்ஸ்னா எவ்வளவு வரும்? ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கிற கரண்ட் இயர்ல? 400 யூனிட்ஸ். புரிஞ்சுதா என்ன சொல்றேன்றது? ஐ ரிப்பீட் சியர் ஐ ரிப்பீட். சார், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த என்டையர் 1000 யூனிட்ஸும் கரண்ட் இயர்ல பண்ணிருக்கியா ஃபுல் ஃபிளெஜ்டா, இல்ல லாஸ்ட் இயர்லயும் பண்ணிருக்கியா? லாஸ்ட் இயர்லயும் பண்ணு. லாஸ்ட் இயர்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண? 60% கம்ப்ளீட் பண்ண. கரண்ட் இயர்ல மட்டும் எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கிற? 40%. Can I say for the purpose of valuation 40% of 1000 units is equals to will be equivalent to
400 fully completed current year units. 400 fully completed current year units. புரிஞ்சுதா? will be equivalent to 400 1000 யூனிட்ஸ் தான். நான் இல்லைன்னு நான் சொல்ல, வேல்யூவேஷன் பர்பஸ் இல்லைன்னா என்ன ஆகும்டா, 60% காஸ்ட் போன வருஷமே ஆயிடுச்சுடா, 40% காஸ்ட் மட்டும் என்னவா இருக்கு கரண்ட் இயர்ல, அது எப்படி அக்கௌண்ட் பண்ணுவேன் நீ? புரியுதா? அதனாலதான் என்ன கொண்டு வரேன்னா நான் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் கொண்டு வரேன். அப்போ லாஸ்ட் இயர்ல செமி கம்ப்ளீட்டடா 60% கம்ப்ளீட்டடா இருக்கக்கூடிய 1000 யூனிட்ஸுக்கு என்ன சொல்றேன் நான், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு 400 fully completed current year units. புரியுது என்னன்றது? அப்போ என்ன ஆகும், 100 into 40% எவ்வளவு வரும், 400 யூனிட்ஸ். சரி, நெக்ஸ்ட் இந்த 8000 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 8000 யூனிட்ஸ் கரண்ட்லியே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணது. அப்போ என்ன வரும் பர்சன்டேஜ், 100% கரண்ட் இயர் கம்ப்ளீஷன், 100% கரண்ட் இயர் கம்ப்ளீஷன். அப்போ ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் என்ன வரும், கரண்ட் இயர் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் 8000. என்னது 8000? ஏன்பா யார் யாருக்கெல்லாம் புரியல சொல்லுப்பா, யார் யாருக்கெல்லாம் புரியலப்பா? போலாமாப்பா, போலாமாப்பா? எஸ் எஸ். நெக்ஸ்ட் அடுத்தது நார்மல் லாஸ். நார்மல் லாஸ், நார்மல் லாஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் சொல்றேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணி, இப்போ சொன்னா புரியாது, 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் சொல்றேன் ஏன் நார்மல் லாஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க போலன்றது உனக்கு தெரியும். கரெக்டா? ஒரு சின்ன லாஜிக் இருக்கு, அந்த லாஜிக் சொன்னா நீயே புரிஞ்சப்ப ஏன் நார்மல் லாஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க போலன்ட்டு. 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்ல நான் என்ன கன்சிடர் பண்ணல, நார்மல் லாஸை கன்சிடர் பண்ண போகல. கரெக்ட் தான் அவன் பண்ணிருக்கிறது, ஏன் பண்ணிருக்காங்கன்றது நான் சொல்றேன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் க்ளோசிங் டபிள்யூஏபி. க்ளோசிங் டபிள்யூஏபி எவ்வளோடா தம்பி, 800 யூனிட்ஸ். கரெக்டா? கரண்ட் இயர்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கிற, 75%. கரெக்ட். 800 ஃபுல்லா முடிச்சிட்டியா? முடிக்கல. எவ்வளவு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கிற, 75%. கரெக்டா? 75% எப்போ நடந்திருக்கு, கரண்ட் இயர்ல கம்ப்ளீட் பண்ணிருக்க. அப்ப அதை நீ வேல்யூ பண்ணும். எப்படி வேல்யூ பண்ணுவ, 875% யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 600 will be equivalent to 600 fully completed units. புரிஞ்சுதா? இப்போ ஏன் இது பண்றாங்கன்னா, டே ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, 40%. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிருக்கிற, 75%. கரண்ட் இயர்ல எவ்வளவு பண்ணிருக்கிற, 100% யூனிட்ஸ். ஒன்னு 40% கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ், இன்னொன்னு 100% கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ், இன்னொன்னு 75% கம்ப்ளீட். எப்படி ஆட் பண்ணுவ நீ? பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஒன்னு எல்லாமே 40% ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்க்கு மாத்தணும், ஒன்னு எல்லாமே 100% ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்க்கு மாத்தணும், இல்லனா 75% ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்க்கு மாத்தணும். அது பிரச்சனையே வேணாம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்றாங்க, எல்லாமே ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 100% கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க சரிசமம். புரியுதா? மேத்தமெட்டிக்ஸ்க்காக வேண்டி தான், வேல்யூவேஷன் பர்பஸ்க்காக வேண்டி, அதனால தான் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் கொண்டு வராங்க. புரியுதா என்னன்றது? ஷால் ஐ ப்ரொசீட்? எஸ் எஸ். அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு இருக்கிற ஃபார்மேட் மட்டும் சொல்லுங்கன்னா, இதுதான் ஃபார்மேட்டு, எடுத்து போட்டுக்கோ, பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணு, எடுத்து போட்டு. ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக்ல மட்டும் வந்தா பாத்துக்கோ. ஓப்பனிங் ஸ்டாக்ல போன வருஷம் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருப்பான், இந்த வருஷம் என்ன மிச்சு போன பர்சன்டேஜ் தான் இந்த வருஷம் பண்ணிருப்பேன். ஓகேவா? மற்றது எல்லாத்துக்குமே கரண்ட் இயர் பர்சன்டேஜ் மட்டும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன கிடைச்சிரும், கரண்ட் இயர் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் கிடைச்சிரும். ஏப்பா புரிஞ்சுதாப்பா? போலாமாப்பா? போலாமாப்பா? எஸ். ஏப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதாப்பா? எஸ். அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் ஸ்கிராப் எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்குது, 100%. என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், பூராமே போச்சு சார். கரெக்டா? கரெக்டா? அதனால தான் என்ன பண்றேன், அந்த அப்நார்மல் லாஸ் 100%ம் கரண்ட் இயர் கம்ப்ளீஷன் சொல்லி எடுத்துட்டேன். ஓகேவா? அப்நார்மல் லாஸ் எவ்வளவு ஆயிருக்கு, 100%. கம்ப்ளீஷன் எவ்வளவு, 100% வரும். இன்னொரு கொஸ்டின் நம்பர் 4 இருக்கு, வர்றப்ப உனக்கு என்னன்னு தெரியும். ஓகேவா? அதெல்லாம் கம்ப்ளீட்டா போட்டிருப்பேன் நான். அப்போ ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் எவ்வளவு வரும், 100. ஓகே. So what is the total equivalent production units? 9100 units. புரியுதா? ஆனா உள்ளார இன்புட் போட்டது நீ எவ்வளோ, 11000. ஆனா உனக்கு அவுட்புட் வந்தது எவ்வளோ, 9100. ஏன் சார் இப்படி வந்திருக்கு? டே ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு? ஓப்பனிங் ஸ்டாக் ஃபுல்லாமே 1000 கரண்ட் இயர்ல பண்ணல, 60% பாஸ்ட் இயர்ல பண்ணிருக்கீங்க. அப்போ மீதி இருக்கிற 4440% என்ன, 400 யூனிட்ஸ். அதனாலையும் குறைஞ்சிருக்கு. கரெக்டா? நார்மல் லாஸ் யூனிட்ஸ் ஆயிருக்கா, அதனாலையும் வெளியே போயிருக்கு. புரியுதா?
yes or no? Yes. அப்போ total comes to your 9100 units. ஓகேவா? போலாமாப்பா? போலாமா அடுத்ததுக்கு? yes. சொல்யூஷன் எங்கேயுமே சால்வ் பண்ணல. ஓகே சரி பார்க்கலாம் வா. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட் பெர் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட். என்ன சொல்றேன் நான் இங்க? இது என்னன்னு படி. காஸ்ட் பெர் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட். ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளோ? எவ்வளோ யூனிட்ஸ் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்? 9100. 9100. சரி. காஸ்ட் ஃபார் த இயர் எவ்வளோ? கரண்ட் இயர் காஸ்ட் எவ்வளவு நடந்திருக்கு? क्वेश्चनல எவ்வளவு கொடுத்திருக்கான்? 19,30,000. 19,30,000. it is for how many units? 9100. கரண்ட் இயர்ல கம்ப்ளீட் பண்ண இந்த 9100 என்ன? கரண்ட் இயர்லயே கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ். 9100 என்ன? கரண்ட் இயர்லயே கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ். கரெக்ட்டா? கரண்ட் இயர்ல கம்ப்ளீட் பண்ண ஈக்குவல். சார் ஓபனிங் ஸ்டாக் இருக்கே சார், ஓபனிங் ஸ்டாக்ல நல்லா பாரு எந்த வேல்யூ மட்டும் எடுத்திருக்கு? 40%. அப்போ கரண்ட் இயர்ல கம்ப்ளீட் பண்ண வேல்யூ மட்டும் தான் எடுத்திருக்கிறேன். க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது சார், க்ளோசிங் ஸ்டாக்ல 75% கரண்ட் இயர்ல கம்ப்ளீட் பண்ணது. அப்போ அந்த 600 ரெப்ரசன்ட்ஸ் கரண்ட் இயர். நல்லா பாரு எல்லாமே கரண்ட் இயரா, இதுவும் கரண்ட் இயரா, இதுவும் கரண்ட் இயர். அப்நார்மல் லாஸ் ஆனது எது? கரண்ட். ஏம்பா புரிஞ்சுதா? போலாமா? பாரு. சரி, நார்மல் லாஸ் யூனிட்ஸ் இருக்கா? எவ்வளவு நார்மல் லாஸ் யூனிட்ஸ்? 1100. எவ்வளோ? 1100. அது மேல ரியலைசபிள் இருக்கா? ரியலைசபிள் இருக்கா? என்னப்பா பண்ணுவீங்க? இங்க பாரு, டோட்டல் காஸ்ட் இருக்கா? டோட்டல் காஸ்ட் மைனஸ் ரியலைசபிள் வேல்யூ. எவ்வளவு ரியலைசபிள் வேல்யூ? 19,30,000 மைனஸ் 11,000. கரெக்டா? 19,30,000 மைனஸ் 11,000. அப்ப எவ்வளவு வரும்? 19,19,000. 19,000. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? டிவைடட் பை சரி. இன்புட் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் எவ்வளோ? 9,100. 9,100 மைனஸ் நார்மல் லாஸ் யூனிட்ஸ். நார்மல் லாஸ் யூனிட்ஸ். நார்மல் லாஸ் யூனிட்ஸ் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்ல எனக்கு இருக்கா இல்லையா? ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்ல இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் சார் நம்ம போடல நீ கேக்குறல்ல? சரி, இங்க ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் போடு. எவ்வளவு ஒரு ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்? நார்மல் லாஸ் வந்து 100% கம்ப்ளீஷன் போட்டு, ஏன்னா ஸ்கிராப் 100% சொல்லிட்டான். ஸ்கிராப் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லிட்டான்? 100% சொல்லிட்டான். சரி, எவ்வளவு வரும்? 1100 வரும். எவ்வளவு வரும்? 1100 வரும். உன்னோட ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் என்னவா மாறும்? 9,100 இருக்காது, என்னவாகும்? 10,200 ஆகும். 10,200 ஆகும். சரி, கொண்டு வா. கொண்டு வந்து என்ன பண்ணுவ நீ? 9,100 இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவ? 10,200 போடுவ. நார்மல் லாஸ் யூனிட்ஸ் எவ்வளோ? 1,100. அப்போ என்ன வரும் உனக்கு? 9,100. இப்படி ஆட் பண்ணி மைனஸ் பண்றதுக்கு நீ என்ன பண்ணலாம்? பண்ணாமையே இருக்கலாம். புரியுதா? ஆட் பண்ணி மைனஸ் பண்றதுக்கு பண்ணாமையே இருக்கலாம். அதனாலதான் நார்மல் லாஸ் யூனிட்ஸ் என்ன பண்ணாங்க? கழட்டி விட்டாங்க, எதுவுமே பண்ணாம. வேற எந்த ரீசனுமே கிடையாது. புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஏன்பா ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்
Yes, sir. Yes, sir. எஸ் எஸ். இப்போ எவ்வளோ வருதுப்பா? எவ்வளோப்பா? 210.879 ஆர் 88. 210.879 ஆர் 88. ஏன்பா ஓகேவா? போலாமா? சரி. ஏன்பா இதுல ஓப்பனிங் ஸ்டாக் உடைய வேல்யூ ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணிருக்கியா, இன்க்ளூட் பண்ணலையா? சொல்லு சார். இந்த 19,30,000ல ஓப்பனிங் ஸ்டாக்ல 40% வேல்யூ அதுல இருக்கும் சார். அதனாலதான் டினாமினேட்டர்ல என்னன்னு எடுத்திருக்கிறோம், நம்ம 9,100 யூனிட்ஸ் எடுத்திருக்கோம். 9,100 யூனிட்ஸ்ல யாரும் இருக்காங்க? ஓப்பனிங் ஸ்டாக் உடைய 40% இருக்கு. அப்ப எப்படி சொல்லணும் சார்? ஓப்பனிங் ஸ்டாக் உடைய 60% வேல்யூ தான் சார். இல்ல, ஓப்பனிங் ஸ்டாக் உடைய 60% வேல்யூ தான் சார். இல்ல, அவ்வளவுதான். கரெக்டா? எஸ் எஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷனுக்கு வா. இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணு, புரிஞ்சிடும். ஓப்பனிங் ஸ்டாக் எடுப்பா. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு யூனிட்ஸ் பா? 1000 யூனிட்ஸ். 1000 யூனிட்ஸ் 60% எப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு? லாஸ்ட் இயர்லயே கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோடைய வேல்யூ எவ்வளோ? அதோடைய வேல்யூ எவ்வளோ? கொஸ்டின்லயே கொடுத்துருக்கான். எவ்வளோ? 1,10,000. எவ்வளோ? 1,10,000. ஏன்பா ஓகேவா? ஓகேவா? சரி. 40% கரண்ட் இயர்ல கம்ப்ளீட்டடா? ஆமாவா? ஆமாவா? இரு, இப்போ வா, இப்போ வா, இப்போ வா. ஒன்ஸ் அது எடுத்துட்டேன்னா இப்போ சொல்லு, ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் எடுத்துரு. லாஸ்ட் இயரோடது எழுதிட்டேன். இங்க பாரு, லாஸ்ட் இயரோடது எழுதியாச்சு. இங்கேயே எழுதுறேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன். ஓப்பனிங் ஸ்டாக் 60%. லாஸ்ட் இயர் வேல்யூ எவ்வளோ? 1,10,000. 1,10,000. 40% வேல்யூ எவ்வளவா இருக்கும் சார்? இங்க பாரு, ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் எவ்வளோ? 400 into what is the per unit cost? Per unit equivalent cost எவ்வளோ? 210.79. 879 னா 88. ஓகே, 210.88. 210.88 எவ்வளவு வருது? 84,362. 84,362. 352. முடிஞ்சதா? ஓப்பனிங் ஸ்டாக் முடிஞ்சதா? ஒரு ஐட்டம் முடிஞ்சது. ரெண்டாவது ஐட்டம் யாரு? யார் இருக்காங்க? கரண்ட் இயர் கம்ப்ளீஷன். எவ்வளவு ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் கரண்ட் இயர் கம்ப்ளீஷன்? ஒன்ஸ் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். யாரை மறந்துடணும்? இன்புட்டை மறந்துடணும், அவுட்புட்டை மறந்துடணும். யாரை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும்? ஈக்குவலன்ட் யூனிட்ஸ். ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் எவ்வளவு இருக்கு? 8,000 யூனிட்ஸ். சொல்லு, 8,000 into what is the equivalent per unit cost? 210.88. 16,87,040. Next, third one. Normal loss units இருக்கா? இங்க இல்ல, இங்க போடல. நார்மல் லாஸ்க்கு நாங்க கால்குலேட்டே பண்ண மாட்டோம். என்ன மட்டும் கால்குலேட் பண்ணுவோம்? ரியலைசபிள் வேல்யூ. ரியலைசபிள் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணிட்டு அது செப்பரேட்டா இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு, 1100 into 10. என்ன பண்ண நீ? காஸ்ட்ல ஆல்ரெடி மைனஸ் பண்ணிட்ட. கரெக்டா? மறுபடியும் கொண்டு வந்து நீ என்ன பண்ணக்கூடாது? இங்க ரீகால்குலேட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணிட்ட நீ? மைனஸ் பண்ணிட்ட. ஓகே, எல்லாமே கொஸ்டின் நம்பர் 4ல வந்து இன்னொரு வாட்டி போடுவேன். போடுறப்போ உனக்கு தெரியும். ஓகே, ஃபைன், நாட் அன் இஷ்யூ. நெக்ஸ்ட், இப்போ யாரை கால்குலேட் பண்ணும்? தேர்ட் ஒன், அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸ் எவ்வளோ? எவ்வளோ யூனிட்ஸ் ஆயிருக்கு? எவ்வளோ யூனிட்ஸ்? 600. 100 யூனிட்ஸ் இன்டூ 210.88 எவ்வளோ வருது? கரெக்டா? கரெக்ட்.
4th க்ளோசிங் ஸ்டாக் இருக்கா? எவ்வளோ இருக்கு? 600 into 210.88 1,26,528. டோட்டல் கால்குலேட் பண்ணு. டோட்டல் ஃபுல்லா கால்குலேட் பண்ணு. டோட்டல் ஃபுல்லா கால்குலேட் பண்ணு. $20,29,000 ஓகேவா? சரி, இங்க பாரு, இது கிராஸ் செக் பண்ணும். எப்படி கிராஸ் செக் பண்றேன்னு பாரு. ஓப்பனிங் ஸ்டாக் லாஸ்ட் இயர் ஃபிகர் இன்க்ளூட் பண்ணிருக்கியா? அதோட சேர்த்து தானே இது வந்திருக்கு, ஆமாவா? சரி, எடுத்துக்கோ. 1,10,000. கரண்ட் இயர் காஸ்ட் மட்டும் எவ்வளவு பண்ணிருக்கிற? கரண்ட் இயர் காஸ்ட் 19,30,000. எவ்வளவு ஆச்சு? 20,40,000. கரெக்டா? 11,000 ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் ஸ்கிராப் வேல்யூ என்ன பண்ணிருப்ப? மைனஸ் பண்ணிருக்கியா? மைனஸ் பண்ணி தானே நீ 210 கால்குலேட் பண்ண. கரெக்டா? இங்க பாரு, இங்க மைனஸ் பண்ணி தான் இந்த 210 என்ன பண்ணிருப்ப? நீ கால்குலேட் பண்ணிருப்ப, ஆமாவா? சோ அப்போ மைனஸ் பண்ணிக்கோ. எவ்வளவு வரும்? 20,29,000. எவ்வளவு வருது? 20,29,008. 8 rupees is nothing but your decimal value change. இப்ப என்ன பண்ணிருக்கிறோம் புரியுதா? முதல்ல என்ன பண்ணணும்? இன்புட்ஸ் எடுத்து போடு. செகண்ட் என்ன பண்ணு? அவுட்புட் எடுத்து போட்டுட்டு நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் என்ன இருந்தாலும் போட்டுக்கோ. ஈக்குவலன்ட் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கோம் அது மல்டிப்ளை பண்ணி என்ன கால்குலேட் பண்ணிட்டு ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணு. ஒன்ஸ் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணிட்டேன்னா யாரை மறந்துடணும்? இன்புட் அவுட்புட்டா மறந்துடணும். அதுக்கப்புறம் டோட்டல் கரண்ட் இயர் காஸ்ட் எவ்வளவு இருக்குதுன்னு எடுத்துட்டு கரண்ட் இயர்லயே பண்ண ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் என்னன்னு பாரு. டிவைடட் பை போட்டோம்னாக்க காஸ்ட் பெர் ஈக்குவலன்ட் யூனிட் தெரியும். காஸ்ட் பெர் ஈக்குவலன்ட் யூனிட் தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் போடணும். எப்ப புரிஞ்சுதா? புரியலையா? எஸ், இது நோட் பண்ணிக்கணும். எது இல்ல போட்டோன்னு என்ன மட்டும் வரும்? இப்போ எனக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கோட 1000 யூனிட்ஸ் வேல்யூ வேணும், என்னன்னு சொல்லுவீங்க? 60% லாஸ்ட் இயர் வேல்யூ எவ்வளோ? 1,10,000. கரண்ட் இயர் வேல்யூ எவ்வளோ? 84. அப்போ ஆவரேஜ் ஸ்டாக் எவ்வளோ? ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ? 1,10,000 plus 84,352 டிவைடட் பை 1000. ஒரு யூனிட்க்கு எவ்வளோ ஆச்சு? 194.35. புக்ல பாருங்க, கொடுத்துருப்பான் பாருங்க. Cost of completion of 1000 WIP units will be average cost எவ்வளவு வருதுன்னு பாரு. புரியுதா? கிராஸ் செக் 20,29,000 என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் இயர் தான் இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டுக்கோ, கரண்ட் இயர் காஸ்ட் போட்டுக்கோ, 20,40,000 இருந்திருக்கணும். ஆனா நார்மல் லாஸ் என்ன பண்ணிருப்ப? நீ ஸ்கிராப்ப சேல் பண்ணிருப்ப. அது வந்து ரெவன்யூ எவ்வளவு வந்திருக்கும்? 11,000. நீ காஸ்ட் பேர் இந்த 210 கால்குலேட் பண்ண இல்லையா? 210 கால்குலேட் பண்றப்போ என்ன பண்ண? டோட்டல் காஸ்ட் மைனஸ் ரியலைசபிள் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் போட்ட. கரெக்டா? நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்ல நான் என்ன ஏன் நார்மல் லாஸ் மைனஸ் பண்ணல? நார்மல் லாஸ் இன்க்ளூடே பண்ணல, அதனால நார்மல் லாஸ் மைனஸ் பண்ண போல். ஆனா ரியலைசபிள் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரியலைசபிள் வேல்யூ எங்கேயுமே நான் ட்ரீட் பண்ணல, மைனஸ் பண்ண நான். அப்போ காஸ்ட் பெர் யூனிட் என்னவாயிடுச்சு? இங்கேயே அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. எதுக்கு? ரியலைசபிள் வேல்யூ மைனஸ் பண்ணது போக மீதி இருக்கிற யூனிட் இருக்குது இல்லையா, அது இங்கே அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்பா புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்காப்பா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் போலாமா? நோட் பண்ணிக்கிறோம் சார். என்னப்பா? நோட் பண்ணிக்கிறேன் சார். எழுதிக்கிறீங்களா? இரு, நான் டைம் கொடுக்குறேன்ப்பா. ஓகே. அந்த அளவு கெட்டவன் கிடையாதுப்பா நான். நோட் பண்ணிக்கோ. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் என்ன மெத்தட்? FIFO மெத்தட். ஒன்னொன்னு நோட் பண்ணிக்கோ.
நார்மல் லாஸ் ஏன் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்ற லாஜிக் தெரிஞ்சுச்சா? ஆட் பண்ணி மைனஸ் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணாமையே இருக்கலாம். சேம் தான் வரும், ஆனா நீ மைனஸ் பண்றப்ப கரெக்டா மைனஸ் பண்ணி. அதனாலதான் நீ அங்க போடாதங்கிற. நான் பிரச்சனை எங்க வரும்னு நான் சொல்றேன். நான் நீ போடு. உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ போட்டுற. ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் வந்து நீ 9100 இல்லாம 11200 போடுற. நீ லாஜிக்கா கொடுத்துட்டு காஸ்ட் பெர் யூனிட் அரைவ் பண்ற. இதுக்குண்டா நம்ம ஸ்டெப் மார்க் போச்சுன்னா என்ன பண்ணுவ நீ இன்ஸ்டியூட்ல? புரியுதா? லாஜிக் கொடுத்தது கரெக்ட், லாஜிக் அவனுக்கு தெரியவே தெரியாது. எவாலுவேட்டருக்கு வந்து என்ன இருக்குது லாஜிக்னு தெரியுமா? தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணிருப்ப? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து 9100 பதிலாக 11200 போட்டா 10200 போட்டா அவன் கீழே என்ன இருக்கு? 9100 தான் இருக்கும். அவன் இதுக்கு உண்டான ஸ்டெப் மார்க்கை குறைச்சிருவான். அதனால இன்க்ளூட் லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ பாட்டுக்கு நீ இன்ஸ்டியூட் பிரசன்டேஷன் என்ன இருக்கோ அது போட்டுட்டு போய்க்கோங்க. ஆக்சுவலா இன்ஸ்டியூட் கொடுத்துருக்கலாம் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், அதுக்கும் சேர்த்து தான் ஆகும். இது தப்பான்னு கேட்டா தப்பு. என்ன பண்ண முடியும்? நான் வெறி ஆயிடுவாங்கப்பா ஆல் ஓவர் இந்தியா. நான் இதை வந்து எடுத்து அனுப்புனா எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உருப்படியா சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சாப்டர் ப்ராசஸ் காஸ்டிங். உருப்படியா சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா ஃபார்மேட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் ட்ரீட்மெண்ட் சொல்றது இல்லை. ஐடர் எவனுமே சொல்றது இல்லை. ஏன்னா யோசிக்கிறது கிடையாது. என்ன பண்ண முடியும்? எல்லாருமே 2 வாட்டி போட்டு பார்க்காம போட்டு பாருங்க. இன்னொரு வாட்டி பார்க்காம போட்டு பாருங்கன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? கரெக்டாப்பா? இல்ல எல்லாருமே இல்ல, சர்டன் திங்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ காஸ்டிங் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒழுங்கா பேக்ரவுண்டே கொடுக்கறதுல எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, மெட்டீரியல், ஓவர் ஹெட்டு, லேபர் மூணுமே தெரிஞ்சா காஸ்டிங் கம்ப்ளீட்டட்னு நினைக்கிறாங்க. நானும் அதான் சொல்றேன், மூணுமே உருப்படியா தெரிஞ்சுக்கோங்க, காஸ்டிங் கம்ப்ளீட்டடுங்கிறேன் நான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எல்லாமே ஓவர் ஹெட்ஸை தாண்டி போனா போலியே, போவே இல்லையே. சீக்கிரமா எழுதிக்கோ. நெக்ஸ்ட் ஆவரேஜ் மெத்தட் பார்த்துடலாம். முதல்ல ரியலைசபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கோங்கடா. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் ரியலைசபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை மாற்றவே மாற்றாதீங்க. இது ஒர்க்கிங் நோட் 2வா வச்சுக்கோங்க.
டன். ஸ்க்ரால் பண்ணட்டாப்பா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் பக்கத்துல காமிக்கிறேன். ஓகே, இதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் போட்டு இதை பேஸ் பண்ணி நார்மல் லாஸை கொண்டு வந்து நிப்பாட்டணும். கரெக்டா? அவ்வளோதான். எழுதியாச்சா? இது ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். ஏப்பா நாளைக்கு பட்ஜெட்ப்பா, சரியா? பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோலும் சர்வீஸ் காஸ்டிங் எடுக்க ஆரம்பிக்கும். ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் நாளானிக்கு. லேபர்ல ரோவன் ஸ்கீமும் ஹால்சே ஸ்கீம் மட்டும்தான் எடுப்பேன், மற்றது நீங்க பார்த்துட்டு போய்க்கோங்க. ஓகே, அதுதான் கேட்டா 5 மார்க் கேட்டுட்டு இருக்கிறான் ரெகுலரா. அப்பா இது பேட்ச் காஸ்டிங் வந்து இபிக்யூ இருக்குப்பா, இபிக்யூ மட்டும் பார்த்துட்டு போய்க்கோங்க. இபிக்யூவும் பேட்ச் காஸ்டிங் எப்படி கால்குலேட் பண்றதுன்றது. ஜாப் அண்ட் யூனிட் இட் இஸ் ஆஸ் லைக் யுவர் காஸ்ட் ஷீட். வேணா அந்த சாப்டர் வேணா 2 வாட்டி பார்த்து போட்டுட்டு போய்க்கோங்க. ஃபைன். ஓகே, லேபரு அந்த 2 சாப்டர்லாம் பார்த்துட்டு போட்டு போய்க்கோங்க, அது கரெக்டா இருக்கும். உங்களை ட்ரில் பண்றதுலடா உன் இன்ஸ்டியூட்டு. காஸ்டிங் பேப்பர்லாம் என்கிட்ட இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் போறது எல்லாம் குவிட் பண்ணிட்டு 45 வயசு 50 வயசுல போய் எடுத்து கொடுத்தான கொஸ்டின்ஸ் எல்லாம் உருவிடுவானுங்க. அதுக்குள்ளார நீங்க குவாலிஃபை ஆயிடுவீங்க. சும்மா ப்ராசஸ் காஸ்டிங் அது இது கொடுத்தா மார்ஜினல் காஸ்டிங்ல ஒரு 4 லைன்ல இருக்கணும் கொஸ்டின். போடு அப்படின்ட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்ஸ் கொடுத்துட்டு உட்கார வச்சிருவேன். ஆயிடுச்சா? அவ்வளவுதான். ஆவரேஜ் போலாமா? இதே கொஸ்டின் ஆவரேஜ்ல என்ன பண்றான்றது பார்க்கலாம். ஏப்பா முடிஞ்சதாப்பா? போலாமாப்பா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். Yes, sir. ஆவரேஜ் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல பார்ப்போம். இப்போ என்ன மெத்தட் பார்த்தோம்? FIFO. இப்போ என்ன மெத்தட் பார்க்க போறோம்? வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். சரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்ல அந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை வகையா பிரிப்பேன்? 3. ஒன்னு இன்புட், இன்னொன்னு அவுட்புட், இன்னொன்னு ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். இன்புட் சேம் அதே கொஸ்டின் தான். எவ்வளவு யூனிட்ஸ் போட்டிருப்ப?
1000 ஓப்பனிங், க்ளோசிங் வந்து 10,000. ஓகே, சாரி, யூனிட்ஸ் இன்கட் என்னது டியூரிங் த பீரியட் வந்து எவ்வளோ இன்ட்ரோடியூஸ் டியூரிங் த பீரியட் எவ்வளோ 10,000. ஆக மொத்தம் எவ்வளோ யூனிட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பேன் 11,000. அதுல 1000க்கு உண்டான 60% ஆல்ரெடி எப்போ பண்ணியிருப்பேன் லாஸ்ட் இயர். உன்னோட ஆவரேஜ் மெத்தட் அதுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்காது. உன்னோட ஆவரேஜ் மெத்தட் ரெஸ்பெக்டே கொடுக்காது. என்ன பண்ணுன்னா, சார் இங்க பாருங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவுட்புட் என்ன ஆகுது, அவுட்புட் ரீட் பண்ணு. அவுட்புட் என்ன ஆகுது, 11,000 யூனிட்ஸ்ல 9,000 யூனிட்ஸ் என்னவாயிடுது, நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு என்னவாயிடுது, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஓகே, இந்த வேல்யூ முடிஞ்சுதா? ஓகேவா? அங்க என்ன பைஃபர்கேட் பண்ணல நானு. ஓப்பனிங்கையும் கரண்ட்லயே இன்ட்ரோடியூஸ் பண்ணி கரண்ட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஏன்னா முடியாது. அதனாலதான் எதுக்கு வரேன், வெயிட்டட் ஆவரேஜ்க்கு வரேன். அதனால எதுக்கு வரேன், வெயிட்டட் ஆவரேஜ்க்கு வரேன். புரியுது என்ன சொல்றேன்றது? என்னால பண்ண முடியாது, அதனால எதுக்கு வரேன், வெயிட்டட் ஆவரேஜ்க்கு வரேன். ஓகேவா? சரி, நார்மல் லாஸ் என்னவா இருக்கும்? நார்மல் லாஸ் என்ன, சேம் அதே தான். எவ்வளவு வரும் நார்மல் லாஸ்? டோட்டல் இன்புட் எவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிற, 11,000 மல்டிப்ளைட் பை 10% எவ்வளவு வருது, 1100. எவ்வளவு வருது, 1100. அடுத்தது க்ளோசிங் WIP எவ்வளோ, 800. கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 800. சரி சார், 11,000 போட்டேன், 9,000 என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். 1100 நார்மல் லாஸ் ஆயிடுச்சு. 800 க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கு. மீதி இருக்கிற 100 யார் வராங்க, இன்னும் ஷார்ட் ஆகுறாங்க. அவங்க பேர் என்ன, அவங்க பேரு அப்நார்மல். அவங்க பேர் என்ன, அப்நார்மல் லாஸ். கெயின் வந்துச்சுன்னா இந்த சைடு போட்டுப்பேன். ஓகேவா? எஸ். நவ டெல் மீ, இப்போ என்ன, இன்புட் அவுட்புட் ரெண்டுமே ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஈக்குவலன்ட் யூனிட்ஸ். ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 100%, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கையும் கரண்ட்லி இன்ட்ரோடியூஸ்டையும் நீ கன்சிடரே பண்ண மாட்டேன். 9,000 யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறியா, டிரான்ஸ்ஃபர் பண்ண மொத்த யூனிட்ஸும் எப்போ கம்ப்ளீட் பண்ணதை எடுத்துப்பேன், கரண்ட் இயர்லயே கம்ப்ளீட் பண்ணதை எடுத்துப்பேன். புரியுதா, ரீசன் புரியுதா? அதுதான், அவ்வளவுதான். ஃபிஃபோல என்ன பண்ணுவீங்க, எக்ஸாக்டா எடுத்துப்பேன். கரண்ட் இயர்ல கம்ப்ளீட் பண்ணது எவ்வளோ, 400. கரெக்டா, 40%. அப்போ 40% உண்டான ஈக்குவலன்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ் அங்க என்ன எடுத்த, 1000 into 40%, 400 எடுத்த. இங்க என்ன எடுக்கிற நீ, அதெல்லாம் இல்ல, டிரான்ஸ்ஃபர் பண்ணது எவ்வளோ, 9,000. 9,000மே கரண்ட் இயர்லயே கம்ப்ளீட் பண்ண யூனிட்ஸ் சொல்லி எடுக்கிறேன். ஏன்னா உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. புரியுதா, ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், 9,000 into 100%னா 9,000 யூனிட்ஸ். என்னது, 9,000 யூனிட்ஸ். ஓகேவா? நார்மல் லாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பியா, ரெஸ்பெக்ட் கொடுப்பியா? ஆட் பண்ணி மைனஸ் பண்றதுக்கு நான் எதுவுமே பண்ணாமே இருந்துருவேன். அதனால என்ன பண்ணிட்டேன், நான் நீ பாட்டு நீங்க போட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணிட்டு இருக்காத. ஓகேவா? லாஜிக் இதுதான், இது கரெக்டான லாஜிக். ஆனா அங்க பண்ணானா ஸ்டெப் மார்க் போயிட போகுது. இன்ஸ்டியூட் என்ன பண்ணுதோ அது பண்ணிட்டு போய்க்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் க்ளோசிங் WIP எவ்வளவு வருது, 800. எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டா இருக்கும், 75% கம்ப்ளீட்டா இருக்கும். அப்போ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளோ, 600. அப்போ ஆவரேஜ் மெத்தட்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுக்காது. க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணும், ஆஸ் யூஷுவலா என்ன பண்றீங்களோ அது பண்ணணும். புரியுது என்ன? ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் அவங்க கிட்ட அன்னைக்கு கண்ணு முன்னாடியே இருக்கும், வேல்யூ பண்ற அன்னைக்கு. அதனால என்ன பண்றான், எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்நார்மல் லாஸ்க்கு என்ன பண்ணணும், ஃபுல் ரெஸ்பெக்ட். எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டட், ஸ்கிராப் 100% கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ 100% போட்டுக்கோங்க வந்து. ஓகேவா? இப்போ எவ்வளவு வருது ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், 9,700. ஃபிஃபோல வர்றப்ப எவ்வளவு வந்தது, 9,100. இப்போ எவ்வளவு வந்திருக்கு, 9,700. டிஃபரன்ஸ் எவ்வளவு, 600. 600 என்ன, 1000 யூனிட்ஸ் ஆஃப் 60%. புரியுதா? அப்போ ஃபிஃபோக்கும் அப்போ 1 மார்க்ல கேட்டா என்ன எழுதுவார், WIP-ல ஈக்குவலன்ட் யூனிட்ஸ்ல டிஃபரன்ஸ் வர்றதா இருந்தா யாருனால டிஃபரன்ஸ் வரும், ரெண்டு மெத்தடுக்குமே. ஓப்பனிங் ஸ்டாக் லாஸ்ட் இயர் கம்ப்ளீஷன் பர்சன்டேஜ் என்னவோ அதுதான் டிஃபரன்ஸ்ல வரும். இதெல்லாம் 1 மார்க் செஞ்சுட்டு போயிடுவேன் நான். 1 மார்க் எல்லாம் கேட்டேன், நான் இப்படிதான் கேட்பேன் நான். ஓகேவா? WIP ப்ராசஸ்ல வந்து வேல்யூவேஷன்ல போறப்ப ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ்ல வந்து ரெண்டு மெத்தட் அடாப்ட் பண்ணனா டிஃபரன்ஸ் யாருனால மட்டும் ரைஸ் ஆகும், ஓப்பனிங் ஸ்டாக்னால மட்டும்தான் ரைஸ் ஆகும், வித் சப்ஜெக்ட் டு த கம்ப்ளீஷன் ஆஃப் லாஸ்ட் இயர். புரியுதா? இதெல்லாம் வச்சு செய்யக்கூடிய இடம். இதெல்லாம் தெரியாம போனாங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க உங்களையும். ஓகே,
ஏன்பா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி, இங்க என்ன பண்ண நீ 9000 யூனிட்ஸ்ல ஓப்பனிங்க்கும் கரண்ட் இயர்ல போட்டது ரெண்டுமே கரண்ட் இயர்னு எடுத்துக்கிட்ட, கரெக்டா? அப்ப காஸ்டுக்கு என்ன பண்ணும் நீ? கரண்ட் இயர் காஸ்ட் மட்டும் எடுத்துப்பியா இல்ல ஓப்பனிங் ஓடது சேர்த்து எடுத்துப்பியா? ஏன்பா நான் சொல்றது புரியுதா? ஓப்பனிங்கும் சேர்த்து எடுத்துக்கணும். புரியுது என்ன சொல்றேன்றது? ஏன்பா எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் போலாமா? அப்போ 19,30,000 எடுப்பியா இல்ல 19,30,000 பிளஸ் 1,10,000 எடுப்பியா? 19,30,000 பிளஸ் 1,10,000 எவ்வளவு வருது? 20,40,000. ரியலைசபிள் வேல்யூ எவ்வளவு? 11,000. 1,100 into 10 11,000. அப்போ காஸ்ட் எவ்வளவு வரும்? டோட்டல் காஸ்ட் 20,40,000 minus 11,000 20,29,000. 20,29,000 divided by equivalent unit எவ்வளவு? 9,700. எவ்வளவு வருது? 209.17. 209.17. அப்ப புரிஞ்சது? எது ஈஸியா இருக்கு? ஃபிஃபோவா வெயிட்டட் ஆவரேஜா? ஃபிஃபோ வெயிட்டட் ஆவரேஜ். வெயிட்டட் ஆவரேஜ். அதனால தான் 10 அட்டெம்ப்ட் எடுத்து பார்த்தனா 9 அட்டெம்ப்ட் வெயிட்டட் ஆவரேஜ்ல கேட்டிருக்கிறோம் இன்ஸ்டிடியூட். கெட்டதுலயும் நல்லது பண்றான் யாரு? யாரு? இன்ஸ்டிடியூட். ஆமா, அவனும் 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 மனுஷன் தானப்பா, கரெக்டாப்பா? இன்ஸ்டிடியூட்டும் மனுஷன் தானப்பா. பார், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் பார். யூனிட் கம்ப்ளீட்டட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட் எவ்வளவு யூனிட்ஸ்? நான் ஏன் இங்க ஓப்பனிங் ஸ்டாக் போட போல? ஏன் ஓப்பனிங் ஸ்டாக் போட போல? என்ன பண்ணாலும் உனக்கு அதான் வரப்போகுது. என்ன பண்ணாலும் உனக்கு அதான் வரப்போகுது. எவ்வளவு வருது? யூனிட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ட். இப்போ என்ன பண்ணுவேன்? 9,000 யூனிட்ஸை விட்டுட்டு 1,000 யூனிட்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக்னு போடு, மீதி இருக்கிற 8,000 யூனிட்ஸ் போட்டா உனக்கு என்ன சேஞ்ச் ஆக போகுது? ஆன்சர் கரெக்டா? அப்போ யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எவ்வளோ? 9,000 into 209.175. 9,000 யூனிட்ஸ் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் எவ்வளவு வருது? 1,18,82,575. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கும்? WIP 600 into ஏன்பா இதெல்லாம் என்னப்பா? இதெல்லாம் என்னடா தம்பி? ஒன்ஸ் ஈக்குவலன்ட் யூனிட்ஸை கால்குலேட் பண்றேன், நீ யாரை மறந்துடணும்? இன்புட் அவுட்புட்டை மறந்துட்டு ஈக்குவலன்ட் யூனிட்ஸை மட்டும் ஞாபகம். ஓகேவா? புரிஞ்சது என்னன்றது? எவ்வளவு வருது? 125505. அப்நார்மல் லாஸ் எவ்வளோ? 100 20918. புரிஞ்சுதாப்பா? எஸ் எஸ். எழுதிக்கிறியா? சீக்கிரமா எழுதிக்கோ. இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போ. 5 நிமிஷத்துல எழுதிக்கணும். கொஸ்டின் நம்பர் 4 நான் போடுறேன். கொஸ்டின் நம்பர் 5 நீ போடுவியா? கரெக்டா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் நம்பர் 5 சால்வ் பண்ணு. 6 ஹோம்ஒர்க்ல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் ஈஸி. ஒரு கொஸ்டினை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன ஸ்டார்ட் பண்றேன்னா இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ் முடிச்சிடுறேன். நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொட்டாய் விட்டுட்டு இருப்பல்ல, என்னால கத்த முடியாது. இன்னைக்கு நாளைக்கு என்னால கத்த முடியாது. நெஞ்சு பஞ்சா வெடிச்சிருக்கு. சரியா? முடியல என்னால. என்னப்பா கெயின் வந்தானாக்க இந்த சைடு வரும் யூனிட்ஸ். யூனிட்ஸ் அந்த சைடு வந்துட்டு வர்றப்ப என்ன ஆகும்னா அப்நார்மல் கெயின். நீ வந்து கெயின் அப்நார்மல் கெயின் அப்நார்மல் லாஸ் எப்படி கால்குலேட் பண்றியோ அதே மாதிரியே கால்குலேட் பண்ணும். ப்ராசஸ் அக்கௌண்ட் போடுறப்போ உனக்கு தெரிய வரும். ஃபிகர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவேன். கால்குலேட் பண்ணிட்டு அந்த சைடு வர்றப்ப நீ பண்ணுவ. எல்லா யூனிட்ஸும் இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவேன். அப்நார்மல் லாஸுக்கு பதில் அப்நார்மல் கெயின் கால்குலேட் பண்ணுவேன்.
ம் முடிஞ்சுதா? இதில் அப்நார்மல் கெயினில் இருக்கிற மாதிரியே கொடுக்கலப்பா தம்பி. எல்லாத்துலேயும் அப்நார்மல் லாஸ் தான் கொடுத்துருக்குறான். கெயின் வர்ற மாதிரி ஒரு கொஷினும் இல்லை. எடுத்து போடலான்னு பார்த்தா சார் அப்படி கெயின் வந்தா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன்ல ஏதாவது மைனஸ் பண்ணுவோமா சார்? இல்லை, மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் 2ல ப்ராசஸ் அக்கௌண்ட்ல வர்றப்ப அங்கே நீ நார்மலாக எப்படி ட்ரீட் பண்ணுவியோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்நார்மல் கெயின் எடுத்து டெபிட் சைடில் போடணும். ஓகே. அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க வர்றப்ப எவாலுவேஷன்ல வந்து நீ மைனஸ் பண்ணுவ. கரெக்ட். சரி, நான் சொல்றேன். அதுக்குண்டான கொஸ்டின் இதுல இல்ல. எம்டிபி ஆர்டிபி ஏதாச்சும் இருக்கா? இதுல ஏதாச்சும் வந்திருக்கா எனக்கு கெயின்? பார்த்த மாதிரி ஞாபகம், எனக்கும் பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கு. அப்ப கெயின் வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன்ல மைனஸ் பண்ணிக்கணும்டா தம்பி. பண்ணிட்டு ப்ராசஸ் அக்கௌண்ட் போடுறப்ப என்ன பண்ண? ப்ராசஸ் அக்கௌண்ட்ல ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டப்ப டெபிட் சைட்ல அப்நார்மல் கெயின், டெபிட்ல வரும் அப்நார்மல் கெயின். நான் போடுறப்போ உனக்கு தெரிய வரும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன்ல நீ மைனஸ் பண்ணிப்பா அப்நார்மல் கெயின். அது இருந்திருந்தா போட்டிருப்பான். அந்த கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை நார்மல் கெயின் இருக்கிற மாதிரி. டன். முடிஞ்சதாப்பா? நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின் 4க்கு வாப்பா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன்ல அப்நார்மல் கெயின் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராசஸ் அக்கௌண்ட்ல வர்றப்ப டெபிட் சைட் போட்டுக்கோங்க அமௌண்ட். ஓகே? இல்லைன்னா உனக்கு ப்ராசஸ் அக்கௌண்ட் டேலி ஆகாது. நான் போடுறப்போ ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் சம் போடுறப்ப எங்கே வரும்னு நான் சொல்கிறேன். இருந்துச்சுன்னா போட்டிருந்துருக்கலாம். இதில் இல்லை. எதுலேயோ பார்த்த மாதிரி ஞாபகம், எதில் பார்த்தோன்னு தெரியல.
எழுதியாச்சா? டன். போலாமாப்பா? எடுப்ப பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 4 எடுப்ப. ஏம்பா ப்ராசஸ் அக்கௌண்டோட ஃப்ளோ இப்படி இருக்கும்பா. முதல்ல ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணும். நம்பர் 2 எவாலுவேஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, கரெக்டா? கரெக்டா? அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ, அப்நார்மல் லாஸ் எவ்வளோ, நார்மல் லாஸ் எவ்வளோ, நார்மல் லாஸோட ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ, இதெல்லாமே கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு மூணாவது என்ன பண்ணணும், ப்ராசஸ் அக்கௌண்ட்டை போடணும். ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் அக்கௌண்ட் போடணும். அதுக்கப்புறம் அப்நார்மல் கெயின் இருந்தா அப்நார்மல் கெயின் அக்கௌண்ட் போடணும். புரியுதா? இப்போ காலையில இருந்து ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரே சம் போட போற ஃபுல்லா வரும். ஓகேவா? இந்த ஒரு கொஸ்டின் தான் அப்படி இருக்கு, ஃபுல்லா வரும். மற்றது எல்லாமே வந்து ஒன்னு ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸோட நிப்பாட்டி இருக்கிறான், இல்லனா ப்ராசஸ் 1ஓட நிப்பாட்டுவான். நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் எல்லாம் கேட்டதில்லை, ப்ராசஸ் 1 அக்கௌண்டோட தான் மேக்ஸிமம் நிப்பாட்டுறான். நெக்ஸ்ட் இல்ல நார்மல் லாஸோ அப்நார்மல் லாஸோ இருந்தா அந்த அக்கௌண்ட் போடுறது இல்லை. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் என்ன இருக்கு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்ல இருந்து அப்நார்மல் லாஸ் வரைக்கும் உனக்கு என்ன பண்ணிருக்கான் கேட்டிருக்கிறான் அந்த ஃப்ளோ. ஓகே, திஸ் இஸ் த மாஸ்டர் 1. என்னது கேட்டிருக்கிறான், இதுதான் கேட்கிறான். இது ஈஸிடா. இன்ஃபேக்ட் 2 ப்ராசஸ் வர்றதே கேட்டிருக்கிறான். இது ஒரு ப்ராசஸ்ல எல்லாமே போடுறது, 2 ப்ராசஸ் வர்றதே நவம்பர் 23 அட்டெம்ப்ட்ல கேட்டிருக்கிறான். எல்லாமே போடணும் நீ. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் போட்டு நவம்பர்லயே நான் அதுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட் 2 ப்ராசஸ் வர்றது கேட்டிருக்கிறான். ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் போட்டு காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்டை கண்டுபிடிச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் போட்டு ப்ராசஸ் அக்கௌண்ட் போட்டு நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் அரைவ் பண்ணிருக்கிறான் 2 ப்ராசஸ்க்கு. அப்போ 2 வேலை செய்யணும் நீ. புரியுதா? பாரு இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நீ தான் ப்ராசஸ் அக்கௌண்ட் ஈஸின்னு சொல்லிட்டு இருந்தே. பாரு, following details are related to work done in process 1 by XYZ company during the month of March. Opening WIP எவ்வளவு இருக்கு, 2000 யூனிட்ஸ். அதுவும் ஆவரேஜ் வந்தானே எஸ்கேப், FIFO வந்தானே வேற அடி. கரெக்டா? சரி பாரு, ஓப்பனிங் WIP எவ்வளவு இருக்கு, 2000 யூனிட்ஸ். மெட்டீரியல்ஸ் எவ்வளோ, 80,000. லேபர் எவ்வளோ, 15,000. ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ, 45,000. மெட்டீரியல்ஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் ப்ராசஸ் 1 38,000. ஃப்ரெஷ் யூனிட்ஸ் போடுறாங்க. எவ்வளோ யூனிட், எவ்வளோ, 14,80,000. டைரக்ட் லேபர் எவ்வளோ, 3,59,000. ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ, 10,77,000. யூனிட் ஸ்கிராப்டு. ஸ்கிராப்டுனா என்ன, பாஸ்டா பிரசன்டா? பாஸ்ட். அப்போ அது ஆக்சுவல் லாஸா இல்ல எக்ஸ்பெக்டட் லாஸா? ஆக்சுவல் லாஸ். எவ்வளோ, 3,000 யூனிட்ஸ். டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கிராப்டு யூனிட்ஸ் எவ்வளோ, மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் 100, லேபரை பொறுத்த வரைக்கும் 80%. போன கொஸ்டின் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் தான். இப்போ என்ன பண்ணிட்டான், மெட்டீரியலுக்கு செப்பரேட், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ்க்கு செப்பரேட். க்ளோசிங் ஒர்க்கிங் இன் ப்ராசஸ் 2000 யூனிட்ஸ். டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ, 100, லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ, 80%. யூனிட்ஸ் finished and transferred to process 2 எவ்வளோ யூனிட்ஸ், எவ்வளோ யூனிட்ஸ், 35,000. நார்மல் லாஸ் எவ்வளோ, 5% ஆஃப் டோட்டல் இன்புட் இன்க்ளூடிங் ஓப்பனிங். ஓகே, அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கிற, 2000 பிளஸ் 38,000.
எவ்வளோ இன்புட் 40,000. யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் யூசிங் என்ன மெத்தட்? ஆவரேஜ் மெத்தட். FIFO மெத்தட்ல இந்த கொஸ்டின் போட முடியுமா? போட முடியும். ஆனா யார் கொடுத்திருந்தா போட முடியும் பாத்தீங்கன்னா ஓபனிங் WIPக்கு டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்திருக்கணும். ஓபனிங் WIPக்கு டிகிரி ஆஃப் கம்ப்ளீஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன் ஆயிருக்கு அப்படின்னு அது கொடுத்திருந்தா போட்டிருக்கலாம். அது கொடுக்கல அப்படின்னா உங்களால போட முடியாது. ஓகேவா? எஸ். மத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சேம் தான். ஸ்கிராப் யூனிட்ஸ் எவ்வளவு வருதுங்கிற ரியலைசபிள் வேல்யூ 20. Okay, you are required to prepare using average method, statement of equivalent production, statement of cost, statement of distribution of cost, na evaluation of cost. Okay, and process one account, normal loss account, abnormal loss account. Okay வா? நீ கேட்டதுக்கு எல்லாமே பதில் இருக்கும். என்ன பண்ணணும்னு மட்டும் பார்த்தோம். ஓகே, பாரு 4 வாட்டி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நீ 5வது வாட்டி. சரியா? கரெக்டா சொல்லு. என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடாத. நான் ப்ராசஸ் அக்கௌண்ட் எடுக்கக்கூடிய ஆளே கிடையாது, இருந்தாலும் எடுத்துட்டு இருக்கிறேன். சொல்லு. நான் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணவே இல்லைப்பா. இன்டர்ல சாய்ஸ்ல விட்டுட்டேன். எல்லாம் FM அட்டென்ட் பண்ணிட்டு FM வச்சு எக்ஸாம்ஷன் எடுத்த ஆளுங்கிறாங்கல்லாம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் படிக்கல. சரியா? ப்ராசஸ் காஸ்டிங் படிக்கல. சரியா? படிச்சது எதுதான் தெரியுமா? மார்ஜினல், காஸ்ட் ஷீட். ஓகேவா? ஓவர் ஹெட்ஸும் படிக்கல. ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் சத்தியமா அப்பெல்லாம் புரியல எனக்கு. கரெக்டா? மெட்டீரியல் படித்தேன், லேபர் படிச்சுட்டு போனேன், பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் தெரியும், சர்வீஸ் காஸ்டிங் தெரியும், அப்புறம் வேற என்ன இது காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் தெரியும், அப்புறம் ஜாப் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங் தெரியும், மார்ஜினல் காஸ்டிங் தெரியும். 50 மார்க்ல இதுல இருந்து எங்களெல்லாம் பந்தாடிட்டான் அவன். 60 மார்க் வந்து காஸ்டிங், 40 மார்க் FM வச்சு செஞ்சுட்டான். உங்களுக்கு என்ன தெரியும் நாங்க பட்டப்பாடு? இன்னைக்கெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கிறது படிச்சு போறதுக்கே உங்களுக்கு எல்லாம் வலிக்குது. எங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருந்தது, அது போக பிராக்டிஸ் மேனுவல், அது போக தியரி 20 மார்க். எங்க போறது நாங்க? நீங்க என்னன்னா பேசிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒருத்தன் 4 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்டை குறைச்சிட்டானுங்க. இப்போ 3 சப்ஜெக்ட்ல ஒருத்தன் என்னங்கிறான், ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எழுதுற, 2 சப்ஜெக்ட் அடுத்த வாட்டி எழுது. என்ன மானங்கிட்ட பொழப்புன்னு தெரியல வர வர. EISன்னு ஒரு பேப்பர் இருந்தது. கரெக்டா? உங்களுக்கு எங்களுக்கு இருந்தது IT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் வச்சு செய்வான். அதில் படிச்சா ஒன்றும் புரியாது. கரெக்டா? புரியுற மாதிரி அவனும் சொல்லி தர மாட்டான். அதுக்கப்புறம் ஃபைனல்ல தான் உட்காந்து பார்த்தா அந்த சப்ஜெக்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதை வச்சுதான் டிசா ஆல் இண்டியா ரேங்க் அடிச்சேன் நான். பாரு, டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல முடிச்சு ஆல் இண்டியா செகண்ட் ரேங்க் மெம்பர்ஷிப் வாங்கினதுக்கு அப்புறம் நான். நீங்க என்னன்னா அந்த சப்ஜெக்ட் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, போலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் என்ன போட சொல்லியிருக்கிறான்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவிவலெண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் போடலாமா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவிவலெண்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். என்ன மெத்தடு? ஆமா, WAM, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். ஓகே, எஸ்கேப் ஆயிட்டேன். அவனை FIFO கொடுத்துருந்தா வந்து சுண்ணாம்பா இருப்பேன். சொல்லு. பர்டிகுலர்ஸ் அவுட்கம் என்னவா இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து? யூனிட்ஸ் ஆர் பர்டிகுலர்ஸ். ரெண்டு கூட போட்டுப்போம். இது ஒரு செக்ஷனா? ஆமாவா? அடுத்தது ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? ஈக்குவிவலெண்ட் நீ அப்படி எழுதிட்டேன்னு வச்சுக்கோ, வச்சு செஞ்சிருவாங்க. ஈக்குவல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். இங்க யார் யார் இருக்கிறாங்க சொல்லு. மெட்டீரியல், லேபர் அண்ட்
ஓகேவா? பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன். இன்னொன்னு என்ன? ஈக்குவலண்ட் யூனிட்ஸ். பர்சன்டேஜ் கம்ப்ளீஷன். அப்போ 2 ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் வருதாடா? ஆமா. 2 பேருக்கா சார்? ஆமா. என்னமோ போங்க சார். கரெக்டா? அப்படிதானே சொல்றேன். சொல்லு, முதல்ல இதை முடிச்சுட்டு வருவோம். ஓப்பனிங் எவ்வளோ? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 2000. நெக்ஸ்ட் எவ்வளோ? எவ்வளோ? 38,000. டோட்டல் எவ்வளோ வரும்? அடுத்தது அவுட்புட் என்ன? ஏய் என்னடா சொல்றா, அவுட்புட் என்னடா பண்ணிருக்கீங்க? எவ்வளவு யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எவ்வளோ? ஓப்பனிங் ஸ்டாக்கு கரண்ட் இயர்னு பைஃபர்கேட் பண்ணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணுமா? பண்ணணுன்ற அவசியம் இல்லையா? பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை? வெயிட்டட் ஆவரேஜ். எவ்வளவு யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிற? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது நார்மல் லாஸ் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ற? ஃபைவ் பர்சன்டேஜ் ஆன் இன்புட் எவ்வளோ? 2000. ரெண்டையும் சேர்த்து 5% எவ்வளோ? 2000. கரெக்டா? நெக்ஸ்ட் க்ளோசிங் WIP எவ்வளோ இருக்கு? 40,000 இருந்து அப்போ எல்லாமே போயிடுச்சு. இன்னும் என்ன என்ன இருக்கு? வேற ஏதாச்சும் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கானா கொடுக்கலையா? கொடுக்கல. 40,000 யூனிட்ஸ் போட்டேன், 39,000 யூனிட்ஸ் தான் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அப்போ மீதி இருக்கிற யூனிட்ஸ் என்ன? அப்நார்மல் லாஸ். கணக்கு கிளியர் ஆயிடுச்சா? இப்போ இங்க வந்துரு. யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 100%. லேபர் 100. மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்ட். டிரான்ஸ்ஃபர்ட்னா ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி 80 வரும்? எவ்வளோ? 100. யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும்? கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபினிஷ்டு ஸ்டாக் அது. எவ்வளோ யூனிட்ஸ்? 35,000. 35,000. நார்மல் லாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறியா? ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். ஓகே. க்ளோசிங் WIPக்கு மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு? 100%. லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 80%. எவ்வளோ வரும்? 2000. இவனுக்கு 1600. அப்நார்மல் லாஸை பொறுத்த வரைக்கும் அப்நார்மல் லாஸ்க்கு எவ்வளோ? மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 100. கரெக்டா? லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் 80. 100ன்னு எடுக்காத. ரீசன் என்ன தெரியுமா? உன் நோட்ஸ்ல வந்து அது தப்பா கொடுத்துருக்கான். என்ன பண்ணிருக்கணும்னா சொல்றேன். அப்நார்மல் லாஸ் அவன் கொஸ்டின் எடு. எவ்வளவு பொறுத்த வரைக்கும் அவனே ஸ்கிராப் ஆனது எவ்வளவு வரைக்கும் சொல்லியிருக்கிறான்? 3,000 units. 100% and 80%. என்ன சொல்லிட்டான்?
முக்காவாசி ப்ரொடியூஸ் பண்றப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு என்னது ஸ்கிராப்ன்ட்டு. அத்தோட அவன் என்ன பண்ணிட்டான், நிப்பாட்டிட்டான். அது மேல அவன் ஃபர்தரா இன்னும் என்ன பண்ண போல, லேபரோ இல்லைன்னா ஓவர் ஹெட்ஸோ அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ண போல. அத்தோட அவன் என்ன பண்ணுவான், டிஸ்போஸ் பண்ணுவான். கரெக்டா? முட்டாள் தான் என்ன பண்ணுவான், இன்னும் 20% போட்டுட்டு இன்னும் அடிஷனல் லாஸ். எப்படி இருந்தாலும் அது லாஸ் தான். ஆமாவா இல்ல? அப்போ வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? லாஸுக்கு வந்து ஆக்சுவல் லாஸ்க்கு வந்து பர்சன்டேஜ் கொடுத்திருந்தா அப்நார்மல் லாஸ்க்கும் அந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கோ. பர்சன்டேஜே கொடுக்கல அப்படின்னா என்ன அசியூம் பண்ணிக்கோ, 100% இன் ஆல் ஆஸ்பெக்ட். ஏப்பா நான் சொல்றது புரியுதா? கொஸ்டின்ல லாஸ்ட் பர்சன்டேஜ் யூஸ்வலா கொடுத்துருவான். கொடுக்கலன்னா என்ன பண்ணிக்கோ. இப்ப புரிஞ்சுதாப்பா? எஸ், டெல் மீ. 1000 into 100% எவ்வளோ? 1000 into 80% எவ்வளோ? 800. சொல்லு, இவனுக்கு எவ்வளவு வரும்? 38,000. இவனுக்கு எவ்வளவு வருது? 37,400. புக் ஆன்சர் கரெக்டான்னு பாத்துக்கோ. டன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? செகண்ட் ஸ்டெப் என்ன? சொல்லுப்பா, என்னப்பா எழுதியிருக்கிறேன்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட். கரெக்டா? அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு? பர்டிகுலர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்ன? மெட்டீரியல். பர்டிகுலர்ஸ், மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸ். அப்படியே எடுத்துட்டேனா? எதுவும் பண்ணலையா? நாங்கள் போட்டிருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணல இது கொடுத்துருக்கானா? ஓவர் ஹெட்ஸ், லேபர் எல்லாம் கொடுத்துருக்கானா? ஓகே ஃபைன். ஓகேப்பா. particulars, material, labor. And over. கரெக்டா? என்ன மெத்தட் பா யூஸ் பண்றோம்? அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ வருமா வராதாப்பா? வருமா வராதா? வருமா வராதா? வரும். வராதுன்னியா? ஏன் வராதுன்னு? ஏண்டா இங்க எடுக்கிறப்ப என்னன்னு எடுத்த? 35,000 யூனிட்ஸ் என்டையராவுமே கரண்ட் இயர்ல கம்ப்ளீஷன். கரெக்டா? அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி எடுத்துக்கணும்? வேல்யூவை காஸ்ட் பெர் யூனிட்க்கு கன்சிடர் பண்ணணும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எவ்வளவு ஓப்பனிங் ஸ்டாக்கோட காஸ்ட்? 80,000. லேபர் எவ்வளோ? 15,000. ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது ஆட் கரண்ட் இயர் கம்ப்ளீஷன் காஸ்ட். எவ்வளோ கரண்ட் இயர் காஸ்ட்? 14,80,000. 3,59,000. 10,77,000.
less realizable value on normal loss units. எவ்வளோ நார்மல் லாஸ் யூனிட்ஸ்? 2000. எவ்வளோ நார்மல் லாஸ் யூனிட்ஸ்? 2000. வாங்க கீழே வாங்க. நார்மல் லாஸ் யூனிட்ஸ் எவ்வளோ ஸ்கிராப் பண்றான்? 2000 into 20 per piece. அப்போ எவ்வளோ ஆகுது? 40,000 என்டையராகவும் மெட்டீரியல்லையே மைனஸ் பண்ணிக்கோங்க. வேற எங்கேயும் கை வைக்க வேணாம். பிரித்து கொடுக்கலாம், பட் அவன் கொடுக்கல. டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் எங்கே பண்ணிக்கோங்க? மெட்டீரியல் அமௌண்ட். எவ்வளோ வருது? எவ்வளோ? 15,20,000. இங்க எவ்வளோ வருது? இங்க எவ்வளோ வருது? எவ்வளோ? 11 lakh. டன். சொல்லு. ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் எவ்வளோ? வேற நேரங்காலம் தெரியாம பழி வாங்குது. இங்க போட்டேன். ஆனது ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுருந்துருக்கேன். ஃப்ரெஷ் பேஜ். ஓகே. சரி சொல்லுப்பா. ஈக்குவல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளோப்பா? 38 மெட்டீரியலுக்கு. என்ன ஆயிட்டு இருக்கு இப்போ?
யாரேசும் ஆக மாட்டேங்குது. என்னடா நான் சொல்லு. 38,000 மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எவ்வளோ வருது? 37,400. ஓவர் ஹெட்ஸ்க்கு 37,400. சொல்லு. காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ ஆகுது? மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருது? 15,20,000 divided by 38 எவ்வளோ வருது? இங்க எவ்வளோ வருது? 10. இங்க எவ்வளோ? 30. ஓகே, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன். நம்பர் 1 யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட். இல்லை, ஓப்பனிங் ஸ்டாக். சரி, ஓப்பனிங் ஸ்டாக் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எவ்வளோ? எங்கே போகணும்? யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? இங்கே போட்டு எவ்வளோ வருது? யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எவ்வளோப்பா? 35,000. சரியா? எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வச்சுக்கோ. நார்மல் லாஸ் எவ்வளோ? 2. ஓகே ஃபைன். நார்மல் லாஸ் எவ்வளோ? ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் எவ்வளோ வருது? க்ளோசிங் டபிள்யூபி. ஓகே ஃபைன். சொல்லுப்பா. யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? 35,000 இன்டூ 40. ஓகே. லேபர் எவ்வளோ? அதுவும் 35,000 யூனிட்ஸ் இன்டூ 10. ஓவர் ஹெட்ஸ்க்கு எவ்வளோ? அதுவும் 35,000 யூனிட்ஸ் இன்டூ 30. எவ்வளோ வருதுப்பா யூனிட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட்? எவ்வளோ? 28 lakh. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் யூனிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டீங்க. அடுத்தது என்ன? க்ளோசிங் WIP. க்ளோசிங் WIP எவ்வளோ வருது? மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கம்ப்ளீட்டட்? மேலே அங்கே போங்க. 2,000. லேபர் அண்ட் ஓவர் ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கம்ப்ளீட்டட்? 1,600. ஓகே. இன்டூ எவ்வளோ வருது? 40, 10, 30. ஏன்பா புரியுதா புரியலையாப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்பா ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து மெட்டீரியல் ஒன்று இருக்கு, லேபர் ஓவர் ஹெட்ஸ் ஒன்று இருக்கு. சரியா? அதனால செப்பரேட்டா எடுத்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ வருது? 2,000 into 40 எவ்வளோ? 2,000 into 40 ட்ரான்ஸ்ஃபருக்கு 38,50,000 வரும். 28 lakh எவ்வளோ வருதுப்பா இது? இல்லப்பா, அவங்க யூனிட்ஸ் டிரான்ஸ்பர் வந்து வேற வருதுன்றாங்க. எவ்வளோ வருது? 35,000 into 40 எவ்வளோ? 14 lakh. 14 lakh. 35,000 into 10 3,50,000. 35,000 into 30 10,50,000. அம்மா கரெக்டா தாம்மா வருது. சரி சார் 1040 சாரி சார். ஓகே. மெட்டீரியல் எவ்வளோ வருது? 20,000 into 40 எவ்வளோ வருது? 80,000. 1,600 into 10 எவ்வளோ? 16,000. 16,600 into 30 எவ்வளோ?
48,000. அப்போ டோட்டல் எவ்வளோ வருது? 1,44,000. Third one, abnormal loss. மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ? 1000. லேபர் அண்ட் இதுக்கு பொறுத்த வரைக்கும் 800. இப்போ உன்னோட புக்ல மாத்தி மாத்தி கொடுத்துருப்பான். இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு ஸ்டிக் ஆன் ஆயிக்கும். காமனா இதே ஃபார்மேட் வச்சுக்கோ. ஓகே, எவ்வளோ வருது? 40, 10, 30. எவ்வளோ வருது? 40,000. 8,000. 24,000. எவ்வளோ? 72,000. எழுதியாச்சாப்பா? ஓகேவா? எனக்கு இன்னொன்னு சொல்லிடு. ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ? ரியலைசபிள் வேல்யூ ஆன் நார்மல் லாஸ் யூனிட்ஸ் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருப்போம்ல. எவ்வளோ யூனிட்ஸ்? 2000 into 20 நினைக்கிறேன். எவ்வளோ? 40,000. 40,000. ஓகே, இது அப்பார்ட் ஃப்ரம் இதுப்பா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் இல்லை, நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. அடுத்தது இன்னொன்று என்ன? ஓப்பனிங். அது அங்கே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, கிரெடிட் சைடு மட்டும் எல்லாமே ஒன்று இருக்கும், இல்லை நான் மறந்துடுவேன். ஓகே, ப்ராசஸ் 1 அக்கௌண்ட். அவ்வளோதான், 5 minutes தான் முடிய போகுது. ப்ராசஸ் 1 சொல்லுப்பா. இதுக்கு நீ யூனிட்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. டு ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ வருது? ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ? டோட்டல் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ எவ்வளோ? 80 + 15 + 45 எவ்வளோ வருது? 1,40,000. 1,40,000. 1,30,000 or 40? 1,40,000. 1,40,000. கரெக்டா? நெக்ஸ்ட், 2 மெட்டீரியல்ஸ் எவ்வளோ? 14,80,000. ஓகேவா? 2 டைரக்ட் லேபர் எவ்வளோ? 3,59,000. 3,59,000. ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? 10,77,000. நெக்ஸ்ட் எழுதியாச்சா? பை நார்மல் லாஸ் எவ்வளோ? நார்மல் லாஸ் ரியலைசபிள் வேல்யூ நார்மல் லாஸ் எவ்வளோ? 40,000. 40,000. ஓகே, டே முன்னாடி போட்டது கால்குலேஷன், இப்போ போடுறது அக்கௌண்ட். ஓகேவா? பை ப்ராசஸ் 2 போகுது. ப்ராசஸ் 2 உடைய வேல்யூ எவ்வளோ இருக்கு? யூனிட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வேல்யூ எவ்வளோ? 28 lakh. ஓகேவா? பை closing WIP. அப்நார்மல் லாஸ் எவ்வளோ? 72,000. இப்போ யூனிட்ஸ் போடல, உன் இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு எடுக்கலாம். நான் முன்னாடி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எவ்வளோ? பை க்ளோசிங் WIP எவ்வளோ? வேல்யூ எவ்வளோ? 1,44,000. யூனிட்ஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கோ. எவ்வளோ யூனிட்ஸ் இருந்துச்சு? 2,000. 38,000 யூனிட்ஸ். நார்மல் லாஸ் எவ்வளோ ஆச்சு? 2,000. ப்ராசஸ்க்கு எவ்வளோ போனேன்? 35,000. அப்நார்மல் லாஸ் எவ்வளோ? 2,000. 1,000-ஆ? Yes, sir. பை க்ளோசிங் WIP எவ்வளோ? 2,000, sir. சொல்லுப்பா. டோட்டல் டேலி ஆகணும். டேலி ஆகலைன்னா போச்சு. எந்த சைடுப்பா? இந்த சைடு எவ்வளோ வருது? 30,56,000. Yes, sir. Client side.
மேட்ச் ஆச்சா? மேட்ச் ஆச்சுன்னா கரெக்ட், மேட்ச் ஆகலைன்னா தப்பு. நார்மல் லாஸ் போடலாமா? எவ்வளோ ரியலைஸ் பண்ண? 40,000. யார் கொடுக்குறா? கஸ்டமர் கொடுக்குறா. TCS. நெக்ஸ்ட் என்ன? அப்நார்மல் லாஸ். எங்க அப்நார்மல் லாஸ்? ப்ராசஸ் 1ல. எவ்வளோ போடுற? 72,000. 2,000. அதுலேருந்து ரியலைஸ் பண்ணுறது எவ்வளோ? அப்நார்மல் லாஸ் யூனிட்ஸ் எவ்வளோ? 1000 இன்டூ எவ்வளோ யூனிட்ஸ்? Rupees 40 rupees. காஸ்டிங் பேண்டலுக்கு எவ்வளோ அனுப்புகிறேன்? No, I will let you know. 52,000. ஓகே. புக்கில் ஆன்சர் எவ்வளோப்பா இருக்கு? கரெக்டாக இருக்கப்பா. டன். இந்த மாதிரி 2 ப்ராசஸ் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அந்த கொஸ்டினை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ணுங்க. வேற வழியே இல்லைன்னா லாஸ்ட்ல பண்ணுங்க. டன். போயிட்டு வந்து நோட் பண்ணுவியா? நோட் பண்ணிட்டு போவியா? 5 நிமிஷம் தான், நோட் பண்ணிட்டு போயிடு. அதுக்கப்புறம் போயிட்டு வந்து நீ தூங்குவ, இல்லைன்னா அரட்டை ஏதாச்சும் அடிச்சுட்டு இருப்ப. நான் ஒரு கொஸ்டின் கொடுத்துருவேன், கொஸ்டின் நம்பர் 5 சால்வ் பண்ணிடு. ஓகே, நோட் பண்ணி, இதே ஃபார்மேட் தான். கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணி. இதே மாதிரி தான் எப்படி போடணும்? 2 ப்ராசஸ் கொடுத்தாலும் போடணும். சரியா? முதல்ல என்ன போடணும்? ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். செகண்ட் காஸ்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டு இன்ஃபர்மேஷன் வச்சு என்ன பண்ணணும்? நீங்க எவாலுவேஷன் ஆஃப் காஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டு ப்ராசஸ் 1 போடணும். ஓகே. கொஸ்டின் 5ல நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் இல்ல. சரி, கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். சரவணமூர்த்தி எனக்கு கூப்பிட்டே இருக்கிறாரா காலையில இருந்து? அவர்கிட்ட பேசுறேன். எனக்கு ஏன் கூப்பிட்டு இருக்கிற? கிளாஸ்ல இருக்கிறான்னு சொல்லிடுறாரு. ஈவினிங் தான் ஃப்ரீ ஆவான்னு சொல்லிட்டு.
Yes, wrong. Scott. ஏன்பா நீ கேட்ட இல்லையாப்பா? அப்நார்மல் கெயின் என்ன ஆகும்னு பார்த்தா இங்கே மைனஸ் பண்ணிப்பியா? இப்போ இங்கே ஆட் ஆயிருக்கும்ல, அப்நார்மல் லாஸ் ஆட் ஆயிருக்குல்ல, கெயின் வந்தால் என்ன ஆகும்னா மைனஸ் ஆகும். ஓகே, அப்போ என்ன, இதே 1000 யூனிட்ஸ் கெயின் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 37,000 36,400 இருக்கும். இங்கே எல்லாம் மாறுமா? ரேட் சேஞ்ச் ஆகுமா? ஓகேவா? யூனிட்ஸ் டிரான்ஸ்பர் கால்குலேட் பண்ணுவியா? க்ளோசிங் இது கால்குலேட் பண்ணுவியா? அப்நார்மல் லாஸுக்கு பதிலாக அப்நார்மல் கெயின் வரும், ரேட் சேஞ்ச் ஆகுமா? ப்ராசஸ் 1க்கு வர்றப்ப இந்த இடத்துல அப்நார்மல் கெயின் போடுது. அது போடலன்னா உன்னோட டிஃப்ரென்ஸ் டேலி ஆகாது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரணும்னா அப்நார்மல் கெயின் அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வரும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம், அது எங்கே தேடணும், தேடி எடுக்கணும். இப்போ போயிட்டு வந்து ப்ராக்டிஸ் நம்பர் 5 போடுங்க. ஈஸி தான், ஆனால் 2 ப்ராசஸ் இருக்கும். சரியா? 2 ப்ராசஸ்க்குமே என்ன பண்ணணும்? தனித்தனியாக ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் போட்டு காஸ்ட் பெர் யூனிட் கண்டுபிடிச்சு
எவாலுவேஷன் ஆஃப் காஸ்ட்டை போட்டு ப்ராசஸ் போடணும். சரியா? நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் அந்த கொஸ்டின்ல இல்லை, ப்ராசஸ் ஒன்னோட போட்டா முடிஞ்சது. கரெக்டா? ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 போட்டு ஃபினிஷ் ஸ்டாக் போடணும், அவ்வளவுதான். புக்ல உனக்கு ஒரு மாதிரியா போட்டிருக்கிறேன், நம்ம ஸ்டைலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டைல் ஈஸியா இருக்கு. சரியா? அவனோடதுல மாத்தி மாத்தி போட்டிருக்கிறேன், ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஃபைவ் போட்டுக்கோங்க, 6 ஈவினிங் போட்டுக்கோங்க. சரியா? அவ்வளவுதான். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 2 போட்டுக்கோங்க, ஃபிஃபோ மெத்தட் ஒன்று. மற்றதெல்லாம் வெயிட்டட் ஆவரேஜ் தான், மற்றதெல்லாம் போட்டுருவீங்க. கொஸ்டின் நம்பர் 2 ஃபிஃபோ மெத்தட். ஃபிஃபோ மெத்தட்ல ஒன்று சால்வ் பண்ணிக்கோங்க. 6ம் 2ம் ஈவினிங் சால்வ் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் ஆவரேஜ் மெத்தட் தான். சரியா? அவ்வளோதான், இந்த சாப்டர் முடிஞ்சது. ஒன்னே ஒன்று தான் எடுக்கணும், என்ன? இன்டர் ப்ராசஸ் ப்ராஃபிட்ஸ். முடிச்சுட்டு இது நீங்கள் போடுங்க, போட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துறேன். ஸ்க்ரோல் ஆயிடுச்சாப்பா? ஏன்பா இது ரியலைசபிள் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறதுக்குப்பா. இது எழுதுனா எழுதிக்கோங்க. இது வந்து நான் எழுதியிருக்கிறது, எடுத்து எழுதுறதுக்கு எழுதியிருக்கேன். ஏன்பா இன்னைக்கு அந்த மார்ஜினல் காஸ்டிங் க்ளோசிங் இருக்குல்ல, காஸ்ட் ஷீட், மார்ஜினல் காஸ்டிங் காஸ்ட் ஷீட்டு, அது முடிச்சிடலாம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல ஒரு நார்மல் ஐடில் டைம் இருக்கு இல்லையா, அது முடிச்சிடலாம். முடிச்சுட்டு டைம் இருந்தா சர்வீஸ் காஸ்டிங் பார்க்கலாம், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் காலையில முடிச்சுட்டு ஈவினிங் சர்வீஸ் காஸ்டிங் பார்க்கலாம். ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் மட்டும் பெண்டிங் இருக்கும், நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம். இப்போ நாளைக்கு இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம கீழே போகணும். எழுதிட்டு சாப்பிட போய்க்கோங்க. போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? கம்பேக் பை. சரி, எழுதி முடிச்சுட்டு போ. நானும் இங்கே தானே இருப்பேன். எஃபெக்டிவ் டைம் என்னன்னு பார்த்துக்கோ.
எழுதியாச்சாப்பா? போயிட்டு வாங்கப்பா, சாப்பிட போயிட்டு வாங்க. டைம் வந்து 1:50 ஆகுது. கம்பேக் பை 2:45. ஓகே, நான் வந்து அந்த கொஸ்டின் போடணும். டே இன்னைக்கு பிரேக் இல்லை. 2:45 வந்தீங்கன்னா இடையில 5 minutes பிரேக் தருவேன். அதை முடிச்சுட்டு இன்னைக்கு எல்லாம் குட்டி குட்டி கான்செப்ட் என்ன இருக்கோ அது முடிச்சுட்டோம். சரியா? புது கான்செப்ட் எடுக்க போல. முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஐ வில் பி ஸ்டார்டிங் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு டைம் இருந்தால் ஐ வில் பி டேக்கிங் சர்வீஸ் காஸ்டிங் ஆர் எல்ஸ் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் ஜாயின்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். நாளைக்கு காலையில் சர்வீஸ் காஸ்டிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கஷ்டமான சாப்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சது.